ஹாய் guys, வெல்கம் டு TNZ தமிழ் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இன்னைக்கு பார்க்க போறோம் சிஎஸ்கே vs ஆர்சிபி ஓட ப்ரிவ்யூ. சின்னசாமி ஸ்டேடியம்ல மேட்ச் நடக்க போகுது இன்னைக்கு ராத்திரி. சிஎஸ்கே ஆர்சிபி எப்பவுமே ஒரு பிளாக் பஸ்டர் கிளாஷா இருந்திருக்கு. ரைவல்ரி, ஃபேன்ஸுக்கு ரைவல்ரி, ஸ்டேடியம்ல சண்டை, ட்ரோலிங் எல்லாமே நடக்கிற வேண்டிய ஒரு ரைவல்ரி இது. லாஸ்ட் ஒரு 3 வருஷமா நல்லாவே சூடா இருக்கு இந்த ரைவல்ரி, ஃபேன்ஸுக்கும் நடுவில், பிளேயர்ஸ்க்கும் நடுவில். ஸோ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பொலைட்டாக நல்லா இருக்குமா, அவ்வளோ அக்ரெசிவாக எங்களுக்கு பிடிக்காது பார்க்கறதுக்கு, என்ன ஒரு மாதிரி டாக்ஸிக்காக போயிடும். அண்ட் எனிவே ஆர்சிபி வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், இல்லைனா மோ பபாட் அவங்களோட டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் சொல்கிற மாதிரி சேசிங் சாம்பியன்ஸ் அவங்க. சிஎஸ்கே ஒரு போர் சீசன், லாஸ்ட் இயர் 10th place ஃபினிஷ். இந்த வருஷம் வந்து 2 லாஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க, ஒன்று அவே ஒன்று ஹோம். நெட் ரன் ரேட் கம்மியாக இருக்குது, ஒன் சைடட் கேம்ஸ், கொஞ்சம் வாண்டிங்காக இருக்காங்க பார்க்குறதுக்கு, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லோவாக இருக்கலாம். ஆனால் பியூட்டி ஆஃப் ஐபிஎல் வந்து இந்த சிஎஸ்கேனாலும் சொல்லலை, ஆன் எனி கிவன் டே எனி டீம் கேன் பீட் எனி டீம். அதுதான் இந்த ஐபிஎல்லோட ஒரு பியூட்டியே. எந்த டீம் எவனை எப்படி அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு மாதிரி. யாராவது ஒரு பிளேயர் கேன் டேக் அவே த கேம். மேபி இது வந்து ஒரு கொல்கத்தா எம்ஐயா இருக்கலாம், இல்லை எல்எஸ்டி வர்சஸ் ஜிடியா இருக்கலாம், எனி திங் இட் கேன் பி. ஆனால் இதுதான் சிச்சுவேஷன். இப்போ ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே ஒரு டீம் ஆன் டாப், ஒரு டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்ச் ப்ரிவியூன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து மோஸ்ட்டாக தமிழ் பேசுகிறவங்க தான் கேட்பாங்க வீடியோ. ஸோ ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நேற்றைய வீடியோ போட்டிருக்கோம், சிஎஸ்கேயோட மெயின் ரீசன்ஸ் வந்து ஏன் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ரீசன், என்ன பிரச்சனை அவங்க டீம்ல, எப்படி மெகா ஆக்ஷன்ல என்ன தவறா போச்சோ அந்த பிரைஸ் இப்பவும் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மினி ஆக்ஷன்லயும் வந்து அவ்வளோ சரியா போகல. 2 யங்ஸ்டர்ஸ் மேல 29 crores ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஆனால் டெத் போற ஒரு பேக்கப்பும் எடுக்கல. அது எப்படி நினைச்சாங்கன்னு தெரியல. ஒரு பிளேயர் ஃபார்ம்ல இருக்காரோ இல்லையோ ஃபிளமிங் சொன்னாரு, ஆனால் இங்கீடி, டஃபி இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேஸ் பிரைஸ்ல போனாங்க. ரவி பிஷ்ணா 4 விக்கெட் எடுத்தாரு, நம்ம ராகுல் சேர் எடுத்திருக்கோம். ஒரு 1 or 2 crores சேவ் பண்ணி எடுத்திருக்கலாம் எங்கேயாவது. தெரில எங்க போய் இந்த சீசன் முடியும். அதுக்கப்புறம் லைன் வர கொடுக்குறாங்க, பிரசாந்த் வீர் மைட் நாட் பி அட் திஸ் T20 கேம், இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படலாம்னு சொல்றாங்க. ஆனா அப்படி நம்ம என்ன ஸ்கவுட்டிங் பண்ணீங்க, அப்புறம் ஏன் ஸ்கவுட்டிங் பண்ணா எப்படி 14 crores ஸ்பெண்ட் பண்ண சொல்றாங்க, T20 கேம் இன்னும் செம்மையாகும்னு. இனி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும் போது. ஆனால் லைஃப் அப்படிதான் கைஸ். இது வந்து நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம எல்லாரும் ஜாபில் பார்த்துருப்போம், இது எங்களுக்கு சைடு ஜாப் தான் இந்த யூடியூப் வீடியோ ரன் பண்ணுறது. எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணாலும் சம்டைம்ஸ் திங்ஸ் ஜஸ்ட் கோ ராங். அண்ட் நீங்கள் ஒன்று பிளான் பண்ணிட்டு வருவீங்க, நடக்காது. அப்புறம் பாஸ் போடுற ப்ரெஷர், டார்கெட்ஸ், லே ஆஃப்ஸ், இதெல்லாம் வந்து அவுட் சைட் அவர் கண்ட்ரோல். சரி, இன்டென்டடாக எல்லாமே பண்ணுறாங்க, யாரும் மோசமாக பண்ணணும்னு பண்ணலை. அதனால எனக்கும் ஒரு ஃபியூ மந்த்ஸாக ஒர்க் ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு, சேலஞ்சிங்காக போயிட்டுருக்கு, நிறையா ப்ரெஷர். அதனால இன்னொரு ஆள் மேலே அந்த போட்டு கிரிட்டிசிசம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஏன் ஆப்ஷன் பற்றி பேசணுன்னா, இந்த டிசிஷன்ஸ் எனக்கு கொஞ்சம் ஒரு வியர்டாக இருந்துச்சு. பட் தெரியல, ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் அனலிஸ்ட் அண்ட் ஹைலி பெய்டு பீப்புளாக இருக்கிறதுனால ஒரு ஃபுல் டைம் கிக்னு சொல்ல முடியாது. அதனால அந்த கிரிட்டிசிசம் சொல்லலாம். ஆனாலும் கிரவுண்டில் விளையாடும் போது நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இனி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கஷ்டம். ஒரு டைம்ல ஒரு கேல், கோலி, ஏவிடி இருக்கிற டீமும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். எல்லா டீமும் போகிற இதுதான். ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா லியனல் மெஸ்ஸி இருந்த அர்ஜென்டினாவே 2022 வரைக்கும் வேர்ல்ட் கப் வின் பண்ண முடியல. பார்த்துக்கோங்க, பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த ஜெனரேஷன் ஆர் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கூட சொல்லலாம் மெஸ்ஸியை பற்றி. சரி, ஸோ இதெல்லாம் வந்து திங்ஸ் ஹேப்பன். ஸோ அவங்க மேலே நானும் கிரிட்டிசிசம் ஹேட்டும் பண்ண மாட்டேன். யார் பண்ணுறீங்களோ ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க. அண்ட் இங்கெல்லாம் ட்ரூ ஃபேன்ஸ் கிடையாது. டீம் வின் பண்ண சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா உங்கள் லைஃப்லேயும் நிறைய பேர் அப்படி வருவாங்க. யாரை நீங்கள் ஜெயிக்கிற டைமில் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களை, அப்படி நீங்கள் எப்போ நீங்கள் வந்து ஒரு பெயினில் போகிறீங்களோ, லோ பாயிண்டில் போகிறீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் லைஃப் அப்படி தான், அது நேராக போகாது, எப்போவுமே மேலேயும் கீழேயும் தான் போகும். அது நீ அம்பானியாக இருந்தாலும், நீ வந்து ஆம் ஆத்மியாக இருந்தாலும், அது வந்து ஒரு ரூல் ஆஃப் லைஃப். இந்த பீஸ்ட் ஆஃப் லைஃப் நீங்கள் வந்து கண்டெய்னர் பண்ண முடியாது. எவனுக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது.
ஸோ அந்த ஃபிலாசபிலாம் முடிச்சுட்டு திருப்பி வந்துடலாம் கிரிக்கெட்டுக்குள்ள. சிஎஸ்கேக்கு இப்போ என்ன பண்ணணும், அந்த 11ல் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் சரி பண்ணணும். இதில் வந்து ஒரு கீ இருக்கு, சர்ஃப்ராஸ் கானை ட்ராப் பண்ணக்கூடாது. அவர் ஃபினிஷராக கொஞ்சம் அந்த வீல அப்பர் வீ கிடையாது, டவுன் வீ, அதாவது லாங் ஆன், மிட் ஆஃப், அந்த ரீஜனில் அடிக்கிறதுக்கு அவரை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது மேட் ஹென்ரி அந்த பவர் பிளே வந்து கிளியர்லி வந்து ஒர்க் ஆகலை. ஐ திங்க் அந்த ஐபிஎல் ரிகரில் வரலையா, என்ன ஒரு குட் போலிங் அவருக்கு ஒரு மேட்ச் தேவையா என்னன்னு தெரியல. அந்த இது இடிக்க மாட்டேங்குது அவருக்கு. லைன் அண்ட் லென்த் அண்ட் ஸ்பீடும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவருக்கு. அந்த ரிதமே வர மாட்டேங்குது அவருக்கு மாதிரி கொஞ்சம் தெரியுது. எனக்கு ரொம்ப அட்டாக்கிங்காக இருக்காங்க, பிச் ரொம்ப பேட்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு லோ ஸ்கோரிங் டோட்டல், செகண்ட் மேட்ச் பேட்டர் ஃப்ரெண்ட்லி விக்கெட். ஸோ அவருக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இல்லை அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா. ஸோ ட்ராப் பண்ணுறது ஜஸ்டிஃபைடான்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற காம்பினேஷனுக்கு வந்து அவரோட அந்த எக்ஸ்பிரஸ் பேஸும் இல்லாதனாலையும் ஸ்விங்கும் அவ்வளோவா இல்லாதனாலையும் அகில் ஹுசேனை கொண்டு வரணுங்க சொல்லுவோம். அண்ட் ஜேமி ஓட்டன் வந்து திரும்பி வரணும் இந்த 11க்குள்ள. ஏன்னா ஜேமி ஓட்டன் வந்து எக்ஸ்பிரஸ் பேஸ் இருக்கு, ஸ்லோவர் பால்ஸும் இருக்குது, 145 போடுறதுக்கு அபிலிட்டி இருக்குது, 125 போடுற அபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஒரு போலர் தேவை. அண்ட் சிஎஸ்கேக்கு அது ஒரு பிரச்சனை. எப்பவுமே இந்த ஹை பேஸ் போலர் இவங்களுக்கு இருந்ததே கிடையாது. எந்த வருஷம்லாம் இல்லாமல் இருந்திருக்காங்களோ அந்த வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்க. 2018 இங்கிடி இருந்தார், சில மேட்சஸில் அந்த ஹை பேஸில் போடுவார். எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, ஐ திங்க் 2018 தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2021 வந்து இவர் இருந்தார், ஜாஷ் ஹேசல்வுட். அண்ட் யாராவது இந்த மாதிரி எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு இருந்திருக்காங்க. நான் சீசன் கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம், மேபி 21 இருந்திருப்பார் இங்கிடி, 23 இருந்திருப்பார் ஹேசல்வுட். பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி ஹை பேஸ் போல தேவை சிஎஸ்கேக்கு. இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஆப்போசிஷனில் வந்து யாராவது இந்த பேட்டர்ஸ் வந்து ஃபுல் தாட்டில் வரும்போது அவனை கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி ஒரு போலர் இருக்கணும். அதுதான் நமக்கு இப்போதைக்கு கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஓவர் டர்ன் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் தோணுது. இருக்கிற ஆப்ஷனில் 11 பார்த்தோன்னா ருத்து, சாம்சன் ஓப்பன் பண்ணணும். மாத்ரே 3 இங்கே வந்து ஆப்ஷன் இருந்தால் ருத்து கேன் கம் அட் 3 அண்ட் மாத்ரே ஓப்பன் பண்ணலாம். ஆனால் ஒரு பிளானோட வந்திருக்காங்க, அதில் ஓப்பனிங் தான் எங்களுக்கு கீ டு வின்னிங் ஆர் டைட்டில்னா அப்படியே போங்க. 4ல் வந்து சிவம் தூபே இல்லைனா பிரெவிஸ் வரணும். அதுவும் இல்லைனா நான் என்ன சொல்கிறேன், அந்த 2 பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அவங்க கொஞ்சம் பின்னாடி வரலாம். அந்த பையன் கார்த்திக் சர்மா அனுப்பிச்சிட்டு டேய் பாலை பாரு அடி, அவ்வளோதான், நீங்கள் அடுத்த 14 மேட்ச் ஆட போகிற, உனக்கு என்ன வந்துச்சு, நீ அங்கே போய் அடி. அந்த பையன் கொஞ்சம் நிறைய ப்ரெஷரில் இருக்கான், பார்க்கறதுக்கே தெரியுது. அது அவன் தப்பு கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பம் கஷ்டப்பட்டு ரஞ்சி ட்ரோஃபியில் நல்லா பண்ணி அப்புறம் செலக்ட் ஆயிருக்காங்க. இவன் ஒன்றும் சும்மா யூபி லீக்லையும் அதுலேயும் பண்ணி செலக்ட் ஆகல. அந்த தட் மேன் ஹேஸ் ஒர்க் ஹிஸ் லைஃப் இந்த பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் கடவுளோட பிளெஸ்ஸிங்லையும் புண்ணியத்துலேயும் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். அவருக்கு அந்த ஒரு ரிட்டர்ன் வரணும். என்னைய நான் கேட்டுக்கிறேன். இந்த கான்ஃபிடென்ஸில் போய் விடணும். அப்புறம் பிரெவிஸ் அண்ட் தூபே மேபி கொலாப்ஸ் ஆச்சுன்னா பிரெவிஸ் அனுப்பி விட்டுடலாம். அவர் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி கவுண்டர் அட்ராக்ட் பண்ணலாம். இல்லைனா தூபையும் அனுப்பி விட்டுலாம். ஸ்பின் வந்துருச்சுன்னா அப்புறம் கார்த்திகா வந்து அப்புறமா அனுப்பிக்கலாம். இதுதான் எங்கள் பிளான். ஒரு சப்போஸ் 72 for 1 இன் 6 overs தான் அனுப்பி விட்டுருங்க கார்த்திக் சர்மாவை. சப்போஸ் 50 for 2 இன் 7 overs பிரெவிஸ் அனுப்பி விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்பின் சோக் ஹோல் வந்துருச்சு, இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் குணால் பாண்டியா இருக்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் சுயாஷ் சர்மா, ஈஸியாக துபே அனுப்பலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்து அனுப்பணும். இந்த 3, 4, 5 வந்து கொஞ்சம் அவங்க ஷஃபில் பண்ணுற மாதிரி செட் ஆகியிருக்கணும். ஃபினிஷர் வந்து சர்ஃப்ராஸ் கான் பண்ணணும். அண்ட் அகில் ஹுசேனால எனக்கு ஹிட்டிங் அபிலிட்டி பற்றி அவ்வளோவா தெரியாது இருக்கான்னு. இவங்க தான் ஃபினிஷர்ஸ் தோனி வர வரைக்கும். அண்ட் அதில் ஆட் பண்ணணும் ஜேமி ஓவர்டன் வேற. இந்த 3 பேர் எங்களுக்கு ஃபினிஷர். ஓகே, இந்த பிளானை நாங்கள் சொல்கிறோம், இப்படி தான் பண்ணணும். இது வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. பிரசாந்த் இருவன் நம்பிக்கை இருக்கா, அதில் அடிக்க முடியுமா 6 and 4 ஷார்ட் பால், அப்படி நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவரை வந்து அகில் ஹுசேனுக்கு பதிலாக நீங்கள் விளையாடலாம். ஓகே, அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா. இல்லைன்னா விளையாடாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், அவரை பேட்டும் பண்ணணும், அவர் போலும் பண்ணணும். அதுதான் அவரோட கேம். நம்பிக்கை தான். கிவ் ஹிம் டைம். கோச் பண்ணுங்க, மென்டர் பண்ணுங்க. அடுத்த வருஷம் வராரா விளையாடுங்க. இல்லைன்னா வரையா இருக்காங்க ராமகிருஷ்ணா கோஷ், அவரை விளையாடுங்க. ஆனால் இந்த 3 பேர் விளையாடணும். இதுதான் ஆர்டர் சொல்கிறோம். மேலே இருந்து சாம்சன், ருத்து, மாத்ரே 3, 4ல் வந்து
கார்த்திக் சர்மா, 5ல பிரவிஸ், 6ல தூபே, 7ல சர்ஃபராஸ் கான், 8ல வந்து அகில் ஹுசேன், 9ல வந்து ஜேமி ஓவர்டன். ஓகே, 10ல நூர் அஹமத், 11ல கலீல் அஹமத், 12ல அன்சுல் கம்போஜ். இதுதான் லைன் அப். இப்போ போலிங் ஆப்ஷன்ஸ் அன்சுல், கலீல், நூர், ஜேமி ஓவர்டன், அகில் ஹுசேன், சிவம் தூபேயாலும் கொஞ்சம் போட முடியும். ஒரு அளவுக்கு இது லைட்டாக தான் இருக்குது. சீமர்னு பார்த்தீங்கன்னா ஓவர்டன், கலீல் அண்ட் கம்போஜ் மட்டும்தான். அண்ட் ஸ்பின்னர்னு பார்த்தீங்கன்னா அகில் ஹுசேன் அண்ட் நூர் அஹமத். சிவம் தூபேல கொஞ்சம் போட முடியும். பிரவிஸ்வால கொஞ்சம் ஸ்பின் போலிங் போட முடியும். ஆயுஷ் மாதேல கொஞ்சம் ஸ்பின் போலிங் போட முடியும். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் லைட் தான் தெரியும். ஏன்னா போலிங் கொஞ்சம் லைட்டாக இருக்கேன்னு மாதிரி தெரியுது. ஆனால் வேற என்ன ஆப்ஷன் இருக்காங்க எனக்கும் தெரியல. ஏன்னா மேட் ஹென்ரி கொண்டு வந்தால் யாருக்கு பதிலாக விளாடுவீங்க? தேவை இருக்கா? அதில் பெரிய இம்பாக்ட் பண்ணுறாரா? இல்லை. பேட்டிங்கை ஸ்ட்ராங்காக வைங்க, கண்ணை விட்டு போஸ் வழங்க, 240 250 அடிங்க. ஒவ்வொரு மேட்சும் எவ்வளோ முடியுமோ முடியாதோ. போலிங் வந்து கன்சர்ன் தான். அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ரிசோர்ஸஸும் கிடையாது, வேவும் கிடையாது. மேபி ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் வந்த பிறகு அவர் ஏதாவது இம்பாக்ட் பண்ணுவாரா எனக்கு தெரியல. அவ்வளோ ஒன்றும் இம்பாக்ட் பண்ணல. இப்போ இதுக்கு லாஸ்ட் டைம் ஐபிஎல் விளையாடும் போதும் அண்ட் T20ஸ்லையும் பையனுமே பார்க்கலாம். நெவர் சே நெவர். இதுதான் பெஸ்ட் 11. இதை வந்து டிவியேட்டே பண்ணக்கூடாது இதில் இருந்து. ஏன்னா மேபி ஒரு ஹென்ரி அண்ட் ஓவர்டன் வந்து இன்டர்சேஞ்சபிளாக வைக்கலாம். ஆனால் இந்த 11 விளையாடியே ஆகணும் அவங்களுக்கு. அண்ட் ஃபாரினர்ஸ் கவுண்ட் பண்ணல. ஓவர்டன், ஹுசேன் சொன்னோம், அகில், நூர் அஹமத் அண்ட் பிரவிஸ். ஸோ 4 ஃபாரினர் வந்துட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு லிமிட் எக்ஸீட் பண்ணல. ஸ்ட்ராங் இந்தியன் பேட்டிங் கோர் இருக்கிறதுனால அது பெரிய அட்வான்டேஜ். இந்த பேட்டிங் கோரை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா சிஎஸ்கே வந்து ஃபியூச்சரில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஃபாரின் பேட்டர்லையும் ஒரு ஃபாரின் போலர்லையும் இந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் அவங்களால. அந்த பேட்டிங் கோரை எவ்வளோ செக்யூராக வைக்க முடியுமோ அவங்க வைக்கணும். இதுலேயும் உருள் பட்டேல்லாம் பெஞ்ச் தான் உட்காந்துருக்காரு. ஒரு டீம் மாதிரி மும்பைக்கெல்லாம் அவங்க இந்தியன் கோரே அவ்வளோ செட்னால தான் அந்த ஃபாரின் காம்பினேஷன்ஸை எப்படி வேணாலும் விளையாடலாம். ஸோ இது கீன்னு எங்களுக்கு தோணுது இந்த 11 மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட்னு கேட்டிங்கன்னா நான் நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த பிட்ச் எப்படி பண்ணணும்னு தெரியல. சிஎஸ்கே 2 தடவை பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணல. இப்போ பேட்டிங் செகண்ட் பண்ணட்டும், போலர்ஸ் எவ்வளோ அடி வாங்குறாங்க அடி வாங்கட்டும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. சேஸ் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக வந்து சேஸ் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லோவாக இருக்காங்க எல்லாருமே. சாம்சனும் ரொம்ப லோவாக இருக்காரு பார்க்கறதுக்கு. அதனால பெஸ்ட் வந்து இந்த சேஸ் பண்ணிட்டு இந்த பிச்சும் எப்படி பண்ணணும் தெரியல. ஆனால் சிஎஸ்கே லக் வந்து பிச் முதல்ல ஒழுங்காக இருக்கு, அப்புறம் ஸ்லோ டவுன் ஆயிடுது, சொல்லவும் முடியாது. இங்கே என்ன எனக்கு ஒரு மழை வேற எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஒரு பிரீஃப் ஷவர்னு. இந்த மழைக்கு அப்புறம் பிச் என்ன மாதிரி ஆகும், ஸ்கிட் ஆகுமா பால், அதுவும் ஆறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறையா இது ஆர்சிபிக்கு வந்து ஒன்றுமே காம்பினேஷன் செட்டு தான். லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்தாங்க அதே ஸ்கோர் தான் வரப்போகிறாங்க. ஏன்னா ஹேசல்வுட் தான் டெஃபினட்டாக ஃபிட் கிடையாது திரும்பி வர்றதுக்கு. ஒன்று சொல்ல மாட்டோம், நீங்கள் டெஃபினட்டாக சில பேர் கேட்டிருப்பீங்க பிரவிஸ் வந்து எனக்கு விளையாடுவாரா இல்லையான்னு. பிரவிஸ் விளையாடாமல் இருந்தால் அந்த நம்பர் ஒரு ஓப்பனாக இருக்குது. அங்கே வந்து யாரை விளையாடலான்னு கேட்டால் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 11 இப்போ சொல்கிற 11 விளையாண்டா அதில் வந்து பிரவிஸ் ஃபிட்டால தான் அவங்க வந்து ஃபாரின் வந்து யாருமே ரெடியாக இல்லை. மேட் ஷாட் எனக்கு தெரிஞ்சு ரெடியாக இல்லை. மேட் ஹென்ரியா விளையாடலாம், ஆனால் என்ன யூஸ்ன்னு அவ்வளோவா எனக்கும் தெரியல. மேபி ஒரு இவரை விளையாடலாம், அவர் பேர் என்னது, உருள் பட்டேல். இஃப் யூ டோன்ட் ஹாவ் 4 ஃபாரினர்ஸ், குட் ஃபாரினர்ஸ் ப்ளே பண்ண வேண்டாம், அவ்வளோதான். வேற எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை அவங்களுக்கு அடிக்கிற மாதிரி. அண்ட் உருள் பட்டேலுக்கு ஃப்ரீடம் ஆஃப் லைசன்ஸ் கொடுத்து ஃப்ளோட்டுற மாதிரி அவனை அடிக்க சொல்லலாம். இதுதான் ஆப்ஷன்ஸ் கைஸ். கஷ்டமாக தான் இருக்குது. டாப் ஆர்டர் ஃபிக்ஸ் ஆனாலும் கொஞ்சம் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வாப்லியாக இருக்குது. பார்ப்போம். பிரவிஸ் ஸ்டில் தான் 11 எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மாத்ரே, சாம்சன், ருத்து, 4ல் வந்து கார்த்திக் சர்மா, 5ல் டூபே, 6ல் சர்ஃபராஸ் கான். இங்கே உருள் பட்டேல் வந்து 7ன்னு சொல்லிட்டு அவரை ஃப்ளோட்டர் மாதிரி வச்சுக்கலாம். 8ல் வந்து அகில் ஹுசேன், 9ல் ஜேமி ஓவர்டன் மாற்றி கூட போட்டுக்கலாம். 10ல் நூர் அஹமத், 11ல் கலீல் அஹமத், 12 வந்து அன்சுல் கம்போஜ். ஸோ 3 சீமர்ஸ் இருக்காங்க, ஒரு 2 ஸ்பின்னரும் இருக்காங்க, ஒரு தூபையாலும் போட முடியும். டெஃபினட்டாக ஒரு செம டீப் பேட்டிங் லைன் அப். ரொம்ப டீப்பாக இருக்குன்னு வச்சுன்னா ஓகே, உருள் பட்டேலோட பிளேஸில் மேட் ஹென்ரியை விளையாண்டலாம். அப்படின்னா 8ல் முடிஞ்சிடும் பேட்டிங். அண்ட் இது வந்து இன்கேஸ் பிரவிஸ் விளையாடலன்னா, ஆனாலும் சொல்கிறேன் பெஸ்ட் 11 வந்து இதுதான். அவங்க இப்படி தான் விளையாடணும்.
bowling கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஏன்னா அந்த மேட் ஹென்ரி வந்து ஸ்ட்ரென்த் எல்லாம் பண்ணல bowlingல. டெத்தில் யார் போடுவார் பெரிய கொஸ்டின் இருக்கு. ஆனால் சிஎஸ்கேவோட கிரேட் டேஸ் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே, தீபக் செஹர் இவங்களெல்லாம் வச்சு அவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க டெத் bowlingல. சேர் கூட சொல்ல முடியாது, 1 or 2 ஓவர் சம்டைம்ஸ் போட்டுருவார், 3 ஓவர் மேலே போட்டு 1 ஓவர் அப்புறமா வந்து போடுவார். அப்போ வந்து எம்எஸ் இருந்தாரு டு கைடு தெம். ஆனால் இப்போவும் அதே ரெப்ளிகேட் பண்ணணும். டெத்தில் வந்து இவங்க வந்து அந்த நியூ பவுலர்ஸை யூஸ் பண்ணியே ஆகணும். சில பேர் குர்ஜப்னீத் சிங் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஆஸ் அ 12th. எனக்கு வந்து அது அவ்வளோவா வேல்யூவாக தெரியல. இப்போ எதுக்கு வந்து பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, மேக்ஸிமைஸ் பண்ணுங்க பவரை. அண்ட் bowling வந்து எனிவே பார்த்துக்கும். ஆனால் வந்து யாருமே சூப்பர் ஸ்டார் bowler ஒன்றும் வெளியே உட்காரல. குர்ஜப்னீத்தும் ஸ்மாட்ல ஒன்றும் ரொம்ப சமா பண்ணல, அப்பப்போ அடி வாங்கியிருக்காரு நல்லாவே. சொல்லலாம் மேபி டீம் ஸ்ட்ராங்காக இல்லைனா அடி வாங்கியிருக்காருன்னு. ஆனால் இப்போ இந்த ரிஸ்க் எடுக்கிறது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் மொமெண்டம் மறட்டும், கொஞ்சம் பேட்டிங் ஹெவியாக போங்க அண்ட் வின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு வீக்கிஷ் bowling அட்டாக்கோட 100 அஹமத் வந்து ஃபயர் பண்ணணும். இது வந்து கூட அங்கே இல்லைன்னா இஃப் யூ வாண்ட் டு ட்ராப் அந்த 7th பேட் யார், ஒரு உருள் பட்டேல் சப்போஸ் பிரவிஸ் விளையாண்டாருன்னா கார்த்திக் சர்மா ட்ராப் பண்ணலாம், பிரவிஸ் விளையாடுனா உருள் பட்டேல் ட்ராப் பண்ணலாம். அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் அவங்க வந்து மேபி ராகுல் சேரை கொண்டு வரலாம். ராகுல் சேர் வந்து அந்த ஃபார்ம்லாம் அடிச்சு அவர் போல் பண்ணணும். அந்த மாதிரி குவிக்காக ஸ்கிட்டிஷாக போட்டுட்டு அவர் ஸ்டைல்னா லென்த்தை கரெக்டே பண்ண ரொம்ப ஷார்ட்டாக போட்டுருவார் லாஸ்ட் மேட்ச்லாம். ஸோ இதுதான் எங்களோட இது. கொஞ்சம் அங்கங்கே இருந்திருப்போம் இந்த வீடியோவில். பட் ரஃப்லி என்ன சொல்கிறோம், இந்த 11s வந்து அவங்க விளையாடணும் வித் பிரவிஸ் வித்வுட் பிரவிஸ். ஒரு பேலன்ஸ் வேணும்னா மேபி அவங்க வந்து தே கேன் ட்ராப் 1 பேட்டர். ஆனால் சிவம் தூபேக்கு வந்து கொஞ்சம் bowling தரணும். அந்த மேன்க்கு வந்து கோல்டன் ஆர்ம் இருக்குது. அவருக்கு வந்து எஸ் ஐபிஎல் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம், ஃபிட்னஸ் இஷ்யூஸ், இன்ஜுரிஸ் இப்போ ஆகலாம். அந்த பயத்தில் கொடுக்காம இருக்காங்க அவங்க தவிர ட்ரஸ்ட்டில் கொடுக்காமலாம் இல்லை. ஆனால் கொடுக்கலாம், அப்பப்போ விக்கெட் விடலாம். என்ன ஆக போகுது, எவனா இன்னொருத்தன் வந்து 30 ரன் அடி வாங்க போறான்னா இவர் வந்து ஒரு 34 ரன் அடி வாங்குவார். 4 ரன் தானே டிஃபரன்ஸ், போட்டோன்னு கொடுக்க வேண்டியதானே. ஏதோ ஒரு ஆள் 10 ரன், அடுத்த ஆள் தூபே வந்து 25 ரன்ஸ் கொடுக்கல, ரைட். அண்ட் 100 அஹமத் வந்து சீரியஸாகவே ஸ்டெப் அப் பண்ணணும். இந்த அட்டாக்கோட ஸ்பியர் ஹெட்னு சொல்லக்கூடாது, ஆனால் இப்போ லிஞ்ச் பின்னு சொல்லுவாங்க. இவர் தான் அந்த அட்டாக்கோட டைமண்ட்னா இவர் தான். இவரோட விக்கெட்ஸ் தான் லாஸ்ட் இயர் வந்து அவ்வளோ மோசமாக சில மேட்ச்ல தோக்கலை. அண்ட் இவங்க அது பண்ணலன்னா ரொம்பவே கஷ்டமாக போகுது. 100 அஹமதோட ஃபார்ம்ல நிறையவே டிபெண்டாக இருக்காங்க நடுவில் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து யாருமே அவ்வளவா இன்னும் கேமுக்கு வரல. சேல் நல்லா போட்டார், அன்னைக்கு 1 விக்கெட் எடுத்தாரு, எக்கானமியாக இருந்தார். நேற்று ரவி பிஷ்ணோய் நல்லா அடி வாங்கினாரு, 4 விக்கெட் எடுத்தாரு. பட் நினைக்கிறேன் சீசன் ஹாட் ஆக பிச்சு ட்ரை ஆக ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. இப்போ கொஞ்சம் எல்லா பிச்சஸும் கொஞ்சம் கூல் பீரியட்ல இருந்து வேர்ல்ட் கப்பில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணதுனால நினைக்கிறேன் அந்த ட்ரைனஸ் வரல. விளையாட பிச்சு வேர் அண்ட் டேர் ஆகும். நிச்சயமாலே செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனில் ஸ்பின்னர்ஸ் உள்ளே வருவாங்க. இப்போ இது சோஃபார் வந்து ஒரு சீமர் டாமினேட்டட் சீசனாக இருக்குது. மாறும் அண்ட் டிஃப்ரெண்டாக சேஞ்ச் ஆகும், ரைட். ஓகே கைஸ், இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு. உங்களை மாதிரி வியூவர்ஸ் இல்லாமல் இந்த சேனலை க்ரோ பண்ண முடியாது. ஹோப்ஃபுல்லி இது வந்து க்ரோ பண்ணி ஒரு ஆவரேஜாக ஒரு 100-200 வியூஸ் இருந்து ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் போக முடிஞ்சுன்னா இது வந்து ஒரு இன்கமாக இருக்கலாம் எங்களுக்கு. நிறையவே கோல்ஸ் இருக்குது, கல்யாணம் பண்ணணும், இது பண்ணணும். ஸோ எவ்வளோ உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமோ ஹெல்ப் அஸ் டு க்ரோ திஸ் சேனல் பண்ணுங்கள். டாக்ஸுக்காக எதுவும் ரிப்போர்ட் பண்ண மாட்டோம். நீ வேர் ஜஸ்ட் பார்ட் டைமர்ஸ் ட்ரைங் டு ஒரு கிரிக்கெட் சேனல் நடத்துறதுக்கு. உங்கள் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தேவை. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கேட்ச் யூ கைஸ் சூன்.